வணக்கம். மதுரையின் பேரரசி அன்னை மீனாட்சி என்னென்ன ஆபரணங்கள் அணிந்திருக்கிறாளோ அந்த ஆபரணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்சப்பெல்லாம் சேகரித்து நான் வாசினி பாப்பாவுக்கும் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அவள் கோடீஸ்வரி, அவள் அளவுக்கு எனக்கு இல்லைன்னாலும் என்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு நான் ஏதாவது பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரி இப்போ குருவாள், இந்த குருவாள் மதுரையின் பேரரசி மூலஸ்தானத்தில் இருக்க அம்பாள் எப்படின்னா 365 நாளில் 364 நாட்கள் இடுப்பில் இந்த குருவாள் தொங்க விட்ட மாதிரி இருக்கும். அந்த பிக்சரை இணைக்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த குருவாள் எப்போதுமே அன்னையோடு இருக்கும். பேரரசி எப்போதுமே இடுப்பில் வச்சிட்டு இருக்கிற ஒரு ஆயுதமாக இந்த குருவாள் இருக்கும். சாரதா நவராத்திரி சமயத்தில் ஒரே ஒரு நாள் துர்காஷ்டமி அன்னைக்கு மட்டும் திருமலை நாயக்கர் கொடுத்த உடைவாள், அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் பாருங்க, அந்த உடைவாள் அன்னைக்கு அணிவிக்கப்படும். மற்ற 364 நாட்களும் இந்த குருவாள் இடுப்பில் இருக்கும். நம்முடைய வாசினி பாப்பாவுக்கும் இந்த குருவாள் அணிவிக்கணுன்ற ஆசையில் இதை வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது இந்த சாவி கொத்து. இது மதுரையில் பழக்கம் கிடையாது, ஆனால் நிறைய சோழ தேசத்து அம்பாளுக்கு இந்த சாவி கொத்து உண்டு. இடுப்பில் பெண்கள் தன்னுடைய இல்லத்தை கட்டி காப்பாற்றுற பொறுப்பு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு மாமியார் மருமகள்கிட்ட சாவி கொத்து கொடுக்கறதெல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சாவி கொத்து. இது மதுரையில் இல்லை இந்த பழக்கம்னா கூட பெருவாரியான அம்பாளுக்கு இந்த பழக்கம் உண்டு. அதாவது இடுப்பில் சாவி கொத்து அணிந்திருக்கக்கூடிய பழக்கம். நம்ம ஒரு ஃபியூஷனாக மதுரையின் பேரரசியாகவும் அவள் விளங்கணும், எல்லா தேசத்து அரசியாகவும் அவள் விளங்கணும், எல்லா அம்பாளுடைய சாயலும் அவகிட்ட இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதனால் வாசினி பாப்பாவுக்கு இந்த சாவி கொத்து. இந்த சாவி கொத்தில் பார்த்தீங்கன்னா 2 சாவி, ஒன்று குச்சி மாதிரி இருக்குது பாருங்க. இது பற்றி என்ன ஏது அப்படின்னு நான் விவரங்கள் கேட்கும்போது சொன்னது என்னென்னா, இது இயர்பட்ஸ், அதாவது நம்ம காது குடையிறதுக்கு பயன்படுத்துறது. என்னடா இது அப்படின்னு ஒரு மாதிரி காமெடியாக இருக்குதேன்னு நம்ம நினைப்போம். தலை நிறைய பூக்கள் சூடி இருக்க அம்பாள் அந்த பூவிலிருந்து தன்னால் தன் போக்கில் அந்த மகரந்தத்திலிருந்து தேன் வழி தான் அது காது துவாரத்துக்குள்ளே நுழைஞ்சதை சுத்தப்படுத்துறதுக்காக இந்த இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காது குடையிறதுக்கு பட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று அப்படின்னு சொல்லி இதை செஞ்சவர் சொன்னார். இவர் திருச்சியில் இருக்கார். அவரை பற்றியான விவரங்கள் வெரி சூன் நான் ஒரு வீடியோவாக பதிவிடுறேன். நன்றி.